ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் நேர்மையானதாக இருத்தல் வேண்டும். அதுவே அமைதி நிம்மதியை அள்ளித்தரும். அதற்கு அன்னையின் அருள்வாக்கினை பார்ப்போமா? குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. உழைப்பால் உயர்ந்தால்தான் ஒருவனுக்கு வாழ்க்கையில் நல்லமைதி கிட்டும். குறுக்கு வழியில் உயர முயல்பவனுக்கு என்றும் நல் அமைதி கிடைக்காது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் ரெட்டியார்பாளையம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. அரியூர் ஊராட்சியிலிருந்து வந்துக்கிறேன். டி சரோஜா. ஓம் சக்தியே பராசக்தியே. ஓம் சக்தி அம்மா என் வாழ்க்கையில் நல்ல அருள் கொடுத்தாங்க. முதல் புதுசாக போகும்போது வேலூர் மாவட்டம் வேலூர் குருப்பாவோட போய் வந்தேன். அந்த அம்மா அருளால் 3வது வருஷம் எங்கள் ஊர்லேயே அந்த அம்மா வந்து அமுதால நான் எங்கள் மூலிமா 30 பேர் 40 பேர் முதல் வருஷத்தில் வந்தாங்க. அதுக்கப்புறம் 2-3வது வருஷத்தில் 80 பேர் ஆகிட்டாங்க. அந்த அம்மா அருள் எங்கள் ஊருக்கு எல்லாருமே நாங்கள் அந்த அம்மாவை நம்புகிறோம். எங்களுக்கு நல்ல வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் கை கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் நிறைய உடம்பு முடியாது இருந்தது, இப்போ நல்லா ஆகுது. அதனால் இந்த அம்மாவை நம்பி நான் 12 வருஷமாக வந்துங்கிறேன். இந்த அம்மா அருள் எனக்கு நம்பிக்கை கொடுக்கவே நானும் இந்த வருஷம் தவறாது வந்துங்கிறேன். சேவை செய்யும் வருவேன். இரும்படி எடுத்துன்னு 12 வருஷமாக நான் இந்த அம்மாவை நம்பி செஞ்சுங்கிறேன். ஓம் சக்தியே பராசக்தியே. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதி பராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு பூவுலகம் காத்தவளுக்கு பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள். அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள். வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா. அதுவே மறுவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும். வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மறுவூர் அன்னைக்கு. ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.